Hello students, welcome to Solve by Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 4.2ல 6th sum. Find the domain of இதில் first subdivision பார்க்க போகிறோம். இதில் நம்மளுக்கு ரெண்டு டேர்ம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் first term மட்டும் கன்சிடர் பண்ணேன். இதில் sin inverse of mod x minus 2 by 3. அப்போ mod x minus 2 by 3ங்கிறது 1 விட கம்மியாக இருக்கணும், ஆனால் -1 விட ஜாஸ்தியாக இருக்கணும். ஏன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட ரேஞ்சு இது தான். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ என்னாகும், -3 mod x minus 2, இந்த 3யும் நான் மல்டிப்ளை பண்ண 3யும் கேன்சல் ஆகிடும். அப்புறம் இங்கே 3. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் +2 பண்ணுறேன். அப்போ -3 +2 -1 ஆகும். mod x -2 +2 கேன்சல் ஆகி வெறும் mod x தான் இருக்கும். 3 + 2 நம்மளுக்கு 5 வரும். இப்போ இதே மாதிரி இந்த சைடு இருக்கிறதுக்கும் நான் பண்ண போகிறேன். 1 - mod x by 4 அப்படிங்கிறதும் 1 விட லெஸ்ஸாக இருக்கும், -1 விட கிரேட்டராக இருக்கும். ஏன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட ரேஞ்சும் இதே தான். அப்போ எல்லாத்தையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் -4 1 - mod x 4 அப்படின்னு ஆகும். இப்போ இங்கே நம்மளுக்கு +1 இருக்கனால நான் எல்லாத்துக்கும் -1 பண்ணுறேன். அப்போ -4 -1 -5 ஆகும். இங்கே +1 இருக்குது, கூட ஒரு -1 பண்ணால் இது கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு -mod x மட்டும்தான் இருக்கும். தென் 4 - 1 நம்மளுக்கு 3 ஆகிடும். இப்போ இங்கே மைனஸ் இருக்கனால நான் த்ரூ அவுட் சைன் சேஞ்ச் பண்ணுறேன். இப்படி சைன் சேஞ்ச் பண்ணும்போது இன்ஈக்வாலிட்டியும் மாறிடும். ஸோ நம்மளுக்கு mod xங்கிறது 5க்கு கம்மியாக இருக்கும், -3க்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயுமே நம்ம கண்டுபிடிச்சது என்னென்னா mod xங்கிறது 5ஐ விட கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம மொத்தமாகவே அதையே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ mod x is less than or equal to 5. அப்போ எக்ஸுங்கிறது 5க்கு கம்மியாக இருக்கும், -5க்கு ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ எக்ஸோட ரேஞ்ச் இது தான், -5லேருந்து 5 வரைக்கும். செகண்ட் சப்டிவிஷன், g of x is equal to sin inverse of x plus cos inverse of x. இங்கே நம்மளுக்கு நார்மலாக x தான் இருக்குது, அதனால எக்ஸோட ரேஞ்சான -1 1 இதில் எந்த வேல்யூ போட்டாலும் நம்மளுக்கு இதுக்கு ஆன்சர் கிடைக்கும்.